அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பன்னீர்செல்வம் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்தும் விலகுவதாக அறிவித்தார். பாரதிய ஜனதா கட்சியில் தனக்குரிய மரியாதை தரப்படவில்லைன்னு குற்றம் சாட்டி அவர் விலகினார்னு குறிப்பிடத்தக்கது. தற்போது அவர் தனி கட்சி ஒன்றை தொடங்கி அதன் மூலம் திமுகவில் இணையலாம் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டு வருவதாக சொல்றாங்க. பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரையில அதிமுகவை மீண்டும் ஒருங்கிணைக்க வேண்டும் என தொடர்ந்து குரல் கொடுத்து வராரு. ஆனா ஒருங்கிணைப்பு தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்து வராரு. இந்த நிலையில தான் பண்டூட்டி ராமச்சந்திரன் மற்றும் முக்கிய நிர்வாகிகளுடன் பன்னீர்செல்வம் ஆலோசனைகள் நடத்தி சில முக்கிய முடிவுகள் எடுத்து வைத்திருக்கிறார். அவரை பொறுத்தவரையில எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வரக்கூடிய 10ஆம் தேதி அதிமுக பொதுக்குழு கூடுகிறது. இந்த பொதுக்குழுவில் அதிமுக ஒருங்கிணைப்பு பற்றி எடப்பாடி பழனிசாமி ஏதாவது முடிவு எடுக்கிறாரா? அப்படி முடிவு எடுக்கப்படாவிட்டால் டிசம்பர் 15ஆம் தேதி தனி அரசியல் கட்சியை தொடங்குவது என முடிவு செய்து வைத்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில தான் பன்னீர்செல்வம் திடீரென டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டார். அங்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து 20 நிமிடங்கள் பேசினார். அப்பொழுது வருகிற சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வெற்றி பெற வேண்டுமானால் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்களை மீண்டும் கட்சியில் சேர்ப்பது குறித்து முடிவு செய்ய வேண்டும்னு அதிமுகவை ஒருங்கிணைத்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்று பேசினார். அவர் மேலும் பேசும்போது தன்னை அதிமுகவில் மீண்டும் சேர்க்காவிட்டால் டிசம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு தனி கட்சி தொடங்க போவதாகவும் ஓபிஎஸ் தெரிவிச்சிருக்கிறார். இதனை மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்த அமித்ஷா வருகிற 10ஆம் தேதி அதிமுக பொதுக்குழு கூடுகிறது, அதற்கு பிறகு நான் சென்னை வருகிறேன், அப்பொழுது இதை பற்றி பேசிக்கொள்ளலாம்னு பதில் சொல்லி அனுப்பியிருக்கிறார். இதனை தொடர்ந்து சென்னை திரும்பிய பன்னீர்செல்வத்திடம் டெல்லி பயணம் குறித்து கேட்டபோது மரியாதை நிமித்தமாக சென்று வந்தேன் தான் தெரிவிச்சிருக்கிறார். இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில அதிமுகவில் ஒருங்கிணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை என எடப்பாடி பழனிசாமி சொல்லி வரார். அந்த வகையில் பன்னீர்செல்வத்திற்கு வாய்ப்பு தரப்படுமா என்பது கேள்விக்குறியாகத்தான் பார்க்கப்படுது. எனவே டிசம்பர் 15ஆம் தேதி புதிய கட்சி தொடங்குவதுடன் பன்னீர்செல்வம் திமுகவில் இணைவார் என்பதுதான் இறுதிக்கட்ட தகவலா தெரிய வந்திருக்கு. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.